வணக்கம். நம்ம இன்னைக்கு வேலூர் செங்கநத்தம் கைலாச தபோவனத்துக்கு வந்திருக்கோம். இந்த தியான மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வாசி யோகி வந்து கற்றுத்தராங்க. நம்ம யாருன்னு உணர்ந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு பயிற்சி இது. இந்த பயிற்சி நம்ம கற்றுக்கினா நம்மளை யாரும் நம்ம இறைநிலை அடையலாம். அதுக்கான பயிற்சி எல்லாம் சொல்லித்தராரு. அதை பற்றி வாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேலூரோட செங்கநத்தத்தோட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலூரோட ஒரு ஊட்டின்னு சொல்லுவாங்க. வேலூரில் தான் ஜூன் ஜூலை மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தாலும் இந்த செங்கநத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூலிங்காகவே இருக்கும். ஒரு அற்புதமான இடத்துல பார்த்தீங்கன்னா தியான மடம் அமைஞ்சிருக்கு. இங்கே என்னென்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துக்கலாம் வாங்க. நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஏரியா வந்திருக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள ஏரியா. இங்கே உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இயற்கை எரிசூழல் ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. அப்படி நீங்கள் சுற்றி காமிச்சிங்க நல்லா இருக்காங்க. அப்படி காமிங்கன்னா எப்படி அருமையாக இருக்கு பாருங்கள். தாமரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு இது மாதிரி உருவாக்கத்தெல்லாம் ஒரு இறையாற்றலோடு உருவாக்கியிருக்காங்க. சாதாரணமாக தோட்டம் வச்சா அது மாதிரிலாம் இல்லை. இந்த தியான மடத்துக்கு உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். இந்த பச்சையெல்லாம் பார்க்கும்போதே இந்த மனசு எவ்வளோதான் டென்ஷனாக இருக்கும்போது அந்த மனசாந்தி அடைஞ்சு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் தாமரைலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒட்டி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து நல்லா பெரிய லெவலில் ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. இங்கே நந்தி அமைச்சிருது ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெற்றி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கும். வாங்க குருஜி கிட்ட போயிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெயராமன் குருஜி உள்ள இருக்காரு. அவர்கிட்ட இங்கே என்னென்ன சொல்லித்தராரு என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரைட் சைடில் கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே இறைவனுக்கு இஷ்டம். இந்த அற்புதமான தியான மடத்தோட நுழைவாயில் தான் இருக்குது. நம்ம இவரோட குருஜியோட வழியில் தான் இவர் குருஜி சொல்லி எல்லாமே மக்களுக்கு சொல்லித்தரதா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஜெயராம் குருஜி வந்து உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போகும்போதுன்னா அவரோட ஏகமனதரோட சித்தரோட சுவாமிகள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு வந்து காசிலிருந்து எடுத்து வந்து சிவன் சிலையை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு இருக்காங்க. ஐயா வாங்க கேட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க குருஜிக்கிட்ட வந்து நம்ம இங்கே தியான மடத்தில் என்னென்ன நடக்குது, இவங்க வந்து என்னென்ன பயிற்சி சொல்லித்தராங்க, தியானம் பண்ணும்போது என்னென்ன நம்ம மனநிலை மாறும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தியான மண்டபத்தை உருவான வரலாறு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே நடைபெற விசேஷங்கள் சிறப்பு பூஜைகள் இது பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தியான மண்டபம் அமைத்ததுக்கான காரணமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா வணக்கம். இந்த தியான மண்டபம் வந்து உங்களுக்கு எப்படி அமைக்கணும்னு தோணுச்சு? உங்கள் குருஜி பற்றி சொல்லுங்கள். தியான மண்டபத்தை பற்றி என்னென்ன பயிற்சி சொல்லித்தருங்க அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வாங்க ஐயா. ஃபஸ்ட்டு உங்கள் குருஜி பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இந்த தியான மண்டபத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஓம் நமச்சிவாய. வணக்கம் ஐயா. இந்த தியான மண்டபம் வந்து உருவானத்துக்கு எப்படி உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சு? உங்கள் குருஜி பற்றி சொல்லுங்கள். கிருத்திக்கு ஒரு வாட்டி முதல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் மகாதமரிக்கு போனாருங்க. சொல்லுங்க. அந்த டைம் மூலவரை பார்த்துட்டு கீழே வர சொல்ல குரு இருக்கார், பார்க்கலான்னு போகலான்னு. அந்த மாதம் வந்து சாமியை எங்களால் பார்க்க முடியல. அவர் திருவண்ணாமலை போயிட்டு இருந்தார். 2வது மாதம் திருப்பியும் போய் வர சொல்ல சாமி முதல் பார்த்தேன். ஏகாம்பரம் சாமி சித்தர். ஆமாம், ஏகாம்பரம் குருஜி எங்களுக்கு சித்தர். அவர் எங்களுக்கு குருன்னு பேசி பழக்கம். சரி சரிங்க. எங்கள் குரு வந்து முதல் பார்க்க சொல்ல வந்து ஒரு 10 அடி தூரம் சாமியை பார்த்துட்டு வர்றாங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற உண்மை என்னன்னா, இப்போ சாமியாருங்களெல்லாம் நமக்கு வந்து பார்க்க சொல்ல எனக்கு வந்து பிடிக்காது இப்போ ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு இது மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, பைபிளும். நான் கிட்ட விட போகல, ஒரு 10 அடி தூரம் தான் சாமியோட பார்த்து பேசி பழக்கம். அப்புறம் திரும்பி 2வது மாதம் போக சொல்ல சாமி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு சரி பார்ப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சாமிக்கிட்ட. ஓகே. எவ்வளோ பேர் வருவாங்க அவர்கிட்ட. வந்தாங்க அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, வருவாங்க பழங்கள்லாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க, பக்கத்தில் வச்சுக்குவார். இப்போ நீங்கள்லாம் புது ஆள், யாருன்னே தெரியாது அவருக்கு. ஆனால் அவர் கையை விட்டார்னா ஆப்பிள் வந்தாலும் எடுத்து கொடுத்துருவார், வாழைப்பழம் வந்தாலும் எடுத்து கொடுத்துருவார். நான் அவருக்குன்னு ஒரு பழம் கூட வச்சுக்கிட்டு இல்லை. நைட்டுக்கு சாப்பிட்லாம், காலையில் சாப்பிட்லாம். எனக்கு பிடிச்சது அவர்கிட்ட முதல் குடிக்கணும்னு பார்த்து சாமிகிட்ட போனது அதுதான். எந்த இது ஒரு பாகம் வாங்கறதில்ல யாருக்கிட்டையும். இன்றைக்கி தியானம் சொல்லி கொடுக்கணுன்னா அவங்க வந்து ஃபீஸ் கேட்குறாங்க. ஆமாம். எங்கள் குருக்கிட்ட பிடிச்சதை ₹1 வாங்கலை. இது வந்து இந்த பிறவி கடனை தீர்க்கறது இது ஒரு முக்கியமான இதுதான் மெயின். அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. அதுக்கு போய் என்ன வேலை கொடுப்பாங்க எங்கள் குரு கேட்பார். என்ன வேலை கொடுக்க முடியும்? அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? அதுக்கு விலை மதிப்பு இருக்கு. ஆமாம். அதனால் அவர் வந்து என்ன சொன்னார், நான் சும்மா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ₹1 வாங்குது. ₹1 வாங்குது. அதே தான் நானும் இங்கே பண்ணிட்டு இருக்கேன்.
யாருக்கிட்டையும் நான் ஒரு ரூபா கேஸ் வாங்குறது இல்லை. ஏகாம்பரநாதர் சித்தர் சொல்லி கொடுத்தது நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தாலும் அதே தான் நான் வரவங்களுக்கு யாராச்சும் இலவசமாக தான் சொல்லி கொடுக்குறேன். யார் வந்தாலும் சொல்லி தரீங்க? யார் வந்தாலும், ஆண் பெண் யார் வரலாம், எல்லாருக்குமே சமம். வயது வரம்பு எதுனா இருக்கா? எந்த மதத்துக்கார் வந்தாலும் செய்வோம். வயது வரம்பு எந்த மதம் யாரும் இல்லை. எல்லா மதத்துக்கார் வந்தாலும் இங்கே வேதமே இல்லை. முஸ்லீம் வந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன், கிறிஸ்டின் வந்தாலும் சொல்லுவேன், இந்து வந்தாலும் சொல்லுவேன். அந்த தியானத்தோட பெயர் ஏதாச்சும் இருக்குங்களா? இதுக்கு வந்து எல்லாரும் சொல்றது வந்து வாசியம், நம்மள மூச்சு பயிற்சின்னு சொல்லணுங்க ஐயா. மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி எங்கள் குரு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, இதை வந்து ராஜயோகம்னாரு. இது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ஓடின்னு இருக்குது, மூச்சு ஓடின்னு இருக்குது. இதை நீங்கள் பார்க்க முடியாது இப்போ. கண்டிப்பாக எங்களுக்கும் ஓடி இருக்கு, எல்லாருக்கும் ஓடின்னு இருக்கு. கண்டிப்பாக இதை வந்து கண்ணை மூடின்னு உட்காந்து பார்க்க சொல்ல நம்ம மூச்சை கவனிக்கணும். அப்போ தான் அந்த மூச்சை கவனிக்க முடியும். உள்முகமாக பயணம் போகணும். உள்முகமாக போயிட்டு அந்த மூச்சு கண்ணை மூடின்னு உள்ளே போகுது வரும், உள்ளே போகும் வரும். இப்போ நீங்கள் அதை கவனிக்கணும். இதுக்கு பேர் வாசி யோகம்னு வச்சாங்க. வாசி யோகம். வாசி யோகம். நாங்கள் வந்து சகஜமாக இருக்கிறது வாசி யோகத்தை நாங்கள் மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறது, எங்கள் குரு என்ன சொன்னார், ராஜயோகம்னு சொன்னார். ஏன்னா இது நம்ம இல்லறத்துலேருந்து செஞ்சுக்கணும். இது அந்த பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யறதுக்கு இது ரொம்ப சகஜமாக இருக்கும். நீங்கள் வந்து வாரானா வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு இருந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருக்கலாம். நாங்கள்லாம் போனால் ரொம்ப கடுமையாக அவர்கிட்ட காலையில் சண்டே ஆனால் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன், 7 மணிக்கு அங்கே போயிடுவோம். நைட்டு 10:30 ஆகும் அவர்கிட்ட நான் கிளம்புறதுக்கு. ஃபுல் டே அவர்கிட்ட தான் இருப்பேன். ஏன்னா இதை பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சுட்டு பேசுவோம், உட்காருவோம், தியானம் பண்ணுவோம், 1 மணி நேரம் தியானம் பண்ணுவோம், திருப்பி விசாரம் பேசுவோம். ஓகே, திருப்பி 1 மணி நேரம் உட்காருவோம், திருப்பி பேசுவோம். யாருன்னா வந்துடுவாங்க, அவங்களுக்கும் சமாதானமாக அவர் வந்து நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புவார். திருப்பி எங்ககிட்ட வந்துடுவார். அவங்ககிட்ட யாருக்காவது பதில் சொல்ல நீங்கள் உட்காருங்க, 1 நேரம் உட்காருங்க. நீங்கள் வந்து எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு மணி நேரம் தியானம், குருகுல கல்வி மாதிரி கற்றுக்கணும். அப்போது யாருக்கும் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கணும். வந்தவங்க அவங்கள உட்கார ரொம்ப நேரம் இருக்க மாட்டார். நாங்கள் ஒரு பக்கம் ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நல்ல வார்த்தையை பேசி அவங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள அனுப்புவார். அதில் யாராவது தியானம் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். நீங்கள் உட்காருங்க, அவங்க பேசி அனுப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் பொறுத்து தாங்க அவர் எனக்கு தீட்சை கொடுத்தாரு. இப்போ இதுக்கு வந்து தீட்சை உங்ககிட்ட வரவங்களும் அது மாதிரி வாங்கலாம்? கண்டிப்பாக வாங்கணும். அதான் நாங்கள் அது பயிற்சி சொல்லி முதல்ல உட்கார சொல்லுவோம். உட்கார சொல்ல அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம். கரெக்டாக வரவாங்களான்னு பார்ப்போம். உட்காந்து டெய்லி உட்கார சொல்லுவோம். வீட்டில் உட்காந்துட்டு அவங்க அனுபவத்தை ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆர்வம் இருக்குதுன்னா அவளை விட மாட்டோம். சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பௌர்ணமி வர வச்சு தீட்சை கொடுத்துருவோம். தீட்சை கொடுத்துருவோம். நாங்கள் ரொம்ப தீட்சைன்னு கேள்விப்பட்டுங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, அதில் வந்து ஒரு 5 கோரிக்கை சார் இருக்குது. என்னன்னா, இப்போது கறி சாப்பிடக்கூடாதுன்னா, ஓகே, அசைவம் அதான் முதல் ஃபஸ்ட்டு. ஏன்னா புலன் அடங்கணும்னா கொஞ்சம் காரத்தெல்லாம் குறைக்கணும். காரம் உப்பு எல்லாம் குறைச்சிங்கன்னா சாத்தியமாக குணம் மாறணும். நமக்கு அது திருப்பி நம்ம மாற்றணும் அதில். ஏன்னா எல்லாமே வெளியே எல்லாம் நம்ம பரவலாக இருந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் பழக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம குணம் மாற சொல்ல உட்காரணும்னா அது புலன்கள் அடங்கணும். அப்போது அடங்கணும்னா என்ன பண்ண, நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டா அது அடங்காது. ஏன்னா அது ரொம்ப லேட் ஆகும். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வழிகிட்டணும். அதுன்னா சாமி சொல்லுவார், மனுஷனாக மாறணும் முதல்ல. மனுஷனாக மாறணும்னா தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ குடிகாரன் நல்லா கேட்டுங்க. இப்போ குடிகாரன் வீடு நல்லா இருக்குதா? கஷ்டப்படுவாங்க. ஆமாம். ஒன்று சூதாடுறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் பிரச்சனை. ஆமாம். தாயம் விளையாடுற வீட்லேயும் பிரச்சனை. ஆமாம். அது மாதிரி இப்போ வந்து ஒரு உதாரணம், ஒரு பொண்ணு சோக்கு இருக்குது, அவங்க வீடு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இப்போது இந்த மாதிரி இந்த முலான் பொண்ணோட இந்த 4-5 பழக்கத்தை தீட்சை வாங்க சொல்ல கேட்பாரு நம்மகிட்ட. இதெல்லாம் நீங்கள் விட்டுறேன்னு சொன்னால் தீட்சை கொடுக்கணும்னு. ஏன்னா இதை 5 விட்டால் நான் மனுஷன் ஆகிட்டான். அப்போ குடும்பம் நல்லா இருக்குது. அவன் குடும்பத்தை காப்பாற்றுவான், குழந்தை குட்டியை காப்பாற்றுவான், வேலைக்கு போகிறான். இப்போ அவன் ஒழுக்கத்துக்கு வந்துட்டான். இப்போ பழக்க வழக்கங்களை முதல்ல அவன் எடுத்தாதான் மனுஷனாக மாற முடியும். கண்டிப்பாக மீதி பேர் சொல்லுவாங்க, தப்பாக நினைக்கக்கூடாது. அது என்னன்னா, இதெல்லாம் விடுறவன் நல்லா குடும்பம் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதை வச்சுருக்கிறவன் எவனா வந்து நல்லா நகரானாங்க 100% கிடையாது. அப்போது அதனால் அவர் என்ன சொன்னார், முதல்ல மனுஷனை ஆக்கலாம். மனுஷனை மாணவனை ஈஸியாக தீட்சை கொடுத்துருவாரு. அப்போது அவனுக்கு அந்த விஷயம் நல்ல விஷயங்களை சொல்ல குடும்பம் பார்க்குறான், குழந்தை குட்டி பார்க்குறான், வேலைக்கு போகிறான், தியானம் பண்ணி அவனை வந்து எஞ்சிக்கிறான். முதல்ல எதுக்கு வந்தோம் தன்னைத்தான் அறிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கை ஒரு 60 வருஷம் இல்லை 70 வருஷம் வச்சுக்கலாமே. ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை செய்யலாம். ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யலாம். ஒரு ஆய்வு கணக்கெடுத்துக்கலாம். ஒரு நாள் 24 மணி நேரம். ஓகே. வேலை செய்கிறவங்க 8 மணி நேரம்.
அதுக்கப்புறம் என்ன மீதி என்ன டைம் பண்ணோம்? ஒரு தூங்குற நேரம் எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்கலாம். மற்ற எவ்வளோ ஆச்சு? 16 மணி நேரம். ஆமாம். சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் மேக்ஸிமம். ஓகே, எவ்வளோ ஆச்சு? 10 8 16 ஒரு 19 மணி நேரம் ஆச்சு. இப்போ குளிக்கிறதுக்கு மீதி ஏதாவது உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கினீங்க. ஆனால் உங்களுக்குன்னு எதுவும் எடுக்கல, இப்போதைக்கு எடுக்கல. ஏன்? இப்போ என்னன்னா நம்மளை படைச்ச கடவுள் ஒருத்தர் இருக்காரு. கண்டிப்பாக அவர் தான் பரபரமான்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை நினைக்கிறது எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு நிமிஷம் சிவசிவான்னு சொல்லுவோம், இல்லை முருகன் முருகன் நல்லா 2 செகண்ட் 2 நொடி 3 நொடி தான். இப்போ அங்கதான் வரணும். ஆமாம். உங்களை படைச்ச கடவுள் வந்து சிவன், அவரை வந்து பரபிரம்மான்னு நாங்கள் சொல்லுவோம். அவரை எவ்வளோ நேரம் நினைச்சிங்க? ஒவ்வொரு மனுஷன் எவ்வளோ நேரம் கடவுளை நினைக்கிறான்? சில மணி துளிகள். அப்போ இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னது எல்லாம் விட்டுட்டு போகிறோம். ஓகே. இப்போ உங்களை நம்ம படைச்ச கடவுளை எவ்வளோ நேரம் நினைக்கிறேன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம், வேலை இல்லை, டைம் இல்லைன்ற நிமிஷம் கூட கிடையாது, துளிகள் தான். அப்போ இது எல்லாம் வேஸ்ட்டு, இது மொத்தமே வேஸ்ட்டு தான். இப்போ இதெல்லாம் கூட வராது. ஆனால் இப்போ நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்க பாருங்க, டெய்லி அதுதான் தியானம்னு இப்போ சொல்ல வர்றது. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 20 நிமிஷம் கடவுளை நினைக்க உட்காரணும். ஒரு ஸ்டார்டிங் 5 நிமிஷம், அது எங்ககிட்ட எதிர்க்கு வந்து உட்கார 5 நிமிஷம் 10 நிமிஷம், கொஞ்சம் கொஞ்சமாக டைம் படிப்படியாக கொஞ்சம் டைம் ஏற்றுவோம். ஒரு 20 நிமிஷம் உட்காந்தாதான் கொஞ்சம் நேரம் அவன் இந்த சூழல்னு இந்த சூழலாம் அடங்கணும். இந்த புலன்கள் அடங்கி முதல்ல மனசு அடங்க ஆரம்பிக்கும். முதல்ல இந்த கால் கையை அடங்கணும் ஃபஸ்ட்டு, இந்த அப்புறமா உடம்பு ஸ்டெடியாக அப்படி உட்காரணும் ஆகணும். இந்த உடம்பு அடங்கணும், இந்த சோளம் அடங்கணும்னு சொல்லுவோம். அப்புறம் தான் உள்ள சூட்சுமம் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே நீங்கள் பார்க்குற வாசி பார்ப்பீங்க, மூச்சு அது உள்ளே கவனிக்க சொல்லதான் நீங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரியும். அந்த 20 நிமிஷம் பொறுத்து தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் முதல்ல உள்ளே போய் அது போயிடணும் வந்துன்னு அடங்க ஆரம்பிக்கும். அதுக்கு 20 நிமிஷம் தேவைப்படுது. இப்போ அவங்க ஒரு 20 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா நாங்கள் அவங்களை சீக்கிரம் உங்களை மேலுக்கு வர வச்சு கண்டிப்பாக 20, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீட்டில் உட்கார வச்சு எங்ககிட்ட வந்தால் 1 மணி நேரம் உட்கார வச்சுருவோம். 40 நிமிஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஏற்றி அவங்க கரெக்டாக ஒரு அனுபவத்துக்கு வர. இது கற்றுக்கும் போது வந்து இல்லற வாழ்க்கை எது பாதிப்பு வராது? எதுவுமே இல்லைங்க ஐயா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுதான் நம்ம ராஜயோகம்னு சொன்னோம். நாங்கள் அனைத்தும் கிடைக்கும். எல்லாரும் நினைக்கிறாங்க இதை கற்றுக்குன்னா ஏதோ சன்னியாசி ஆகிடுவாங்க சாமி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் மன அமைதி கிடைக்க செல்வம் தானாக கடவுள் சிவன் கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. நீங்கள் வந்து இப்போது ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஒரு 60 வருஷம் நான் மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கடவுளை நீங்கள் நினைக்கல, படைச்ச கடவுளை நம்ம ஆயுசு மொத்தம் முடிஞ்சுது. இப்போ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சின்ன உதாரணம், 2 நிமிஷம் ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணி வந்தீங்க, அதுக்கே கொடுக்குறாரு. நீங்கள் 20 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாரு? கொஞ்சம் யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க. போதுன்ற கொடுப்பாரு. கேட்டது கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாகிற, வாங்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. நிதானமும் வரும், நிதானம் வரும், ஒரு ஆளை கணிக்கலாம். அது மாதிரி ஒரு அமைதி கிடைக்காது. ஆமாம். நீங்கள் பேச சொல்லி இன்னொருத்தர்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. உங்கள் இதுவெல்லாம் மாறிடும், டோட்டலாக மாற்றிடும். கடவுளை நீங்கள் நினைக்க எல்லார்கிட்டையுமே அன்பை தான் பேசுவீங்க. ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் உங்களை பார்க்க சொல்ல ஒரு சந்தோஷம். சின்ன கோவம் கூட வராது, ஒரு ஈர்ப்பு வரும். கண்டிப்பாக வரும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. உங்கள் மூஞ்சி தேஜஸ் ஆகும், நிறைய மாற்றங்கள் வரும். அவங்க ஏதாவது சொன்னாலும் சரிப்பா அவர் எதை சொல்லிட்டு போகிறார் உண்பார், நம்ம போய் வேலையை பார்க்கலாம், அது போய் பெருசாக பேசி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு வந்துருவீங்க. அவ்வளோதான். அதை வச்சு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு இது கண்டிப்பாக தேவை. இந்த பயிற்சி எப்பப்போ வந்து உங்ககிட்ட கற்றுக்கிறதாண்டா? நீங்கள் இதை அதாவது நீங்கள் வர சொல்ல ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நீங்கள் எங்கிட்ட வந்ததுனாலும் பண்ணலாம். சண்டே ஃபுல் டே இருக்கலாம். சண்டே ஃபுல் டே, ஏன்னா எல்லாருக்கும் லீவு கிடைக்கும். நீங்கள் ஆமாம், வாரத்துக்கு ஒரு நாள் கூட கற்றுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதும் சார். நீங்கள் வீட்டில் உட்காந்து டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் டைம் எப்போ எல்லாரும் சொல்லுவாங்க டைம் இல்லை, நிறைய டைம் இருக்குது. உங்களுக்கு 24 மணி நேரத்தில் நிறைய டைம் இருக்குது. எங்களுக்கு சாதனை பண்ணது மாத்திரம் நைட்டு தான். ஏன்னா நான் வந்து கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செஞ்சுன்னு இருக்கேன். டெய்லி பில்டிங் 40 பேர் வேலை செய்வாங்க. அவ்வளோ வேலையை பார்த்துட்டு நைட்டு போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு உட்காந்துனா கதவு சாத்திட்டு உட்காருவேன். சாப்பாடு கூட எடுத்து மூடி வச்சுட்டு அவங்க போய் படுத்துடுவேன். யாரும் எனக்கு உட்காந்துருப்பான். நான் வீட்டில் சாப்பாடு எடுத்து படுத்துக்குவாங்க. நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு எனக்கு குருநாதர்கிட்ட ஃபோன் பண்ணும், எனக்கு எல்லாம் இப்படி இருக்குது உணர்வு அப்படின்னா அவர் சொல்லுவார், நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சீக்கிரம் வா அப்படின்வார். வேலையை முடிச்சுட்டு தான் வாங்கினார், வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லலை. ஆமாம். அதனால் வந்து இது வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நல்ல டியூட்டி செய்யலாம், நல்ல பசங்களை வளர்க்கலாம். உங்களை நீங்கள் உங்கள் சொத்து இது தியானம் உங்களை சொத்து.
இதுதான் உங்கள் பிறவியாக வந்து நிற்குது. நீங்கள் எதுக்கு பிறந்தன்றது நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஆறான்னு சொல்லுவாங்க நம்ம ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டம்லாம் இதில் இன்க்ரீஸ் வரும். அது நீங்கள் உட்கார டைமிங்கு நிறைய நேரம் எடுக்க உட்கார தானாக அதுவே வந்துடும் உங்களுக்கு. இது அதிகாலையில் என்ன பயிற்சி பண்ணாங்க? அதிகாலையில விட நீங்கள் நைட்டில் வந்து அதிகாலை நிறைய பேர் சொல்கிறோம், ஆனால் ஏஞ்சிக்க முடியாது நிறைய பேரால். ஒரு நாளைக்கு ஆர்வத்தில் ஏஞ்சுவாங்க, அதுக்கப்புறம் ஏஞ்சுவாங்க. நான் சொல்கிற டைம் என்னென்னா நைட்டில் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ஃபோன் வந்து அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு. ஆமாம். அந்த டைமை நீங்கள் வந்து தூக்கம்னு நினைக்கணும். தூக்கம் தான் தூக்கம் இதில் எனர்ஜி நிறைய கிடைக்கும். அதை விட 100 மடங்கு கிடைக்கும் தூக்கம். இதில் அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறது இந்த அரை மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு சமம். அப்போ சித்தருங்க மகானுங்கெல்லாம் 4 மணி நேரம் தான் தூக்கம் அவங்களுக்கு. மெயின் 4 மணி நேரம் ஜாமம் 3 மணிக்கு எழுந்துவாங்க. அந்த தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். இப்போதைக்கு கஷ்டமாக தெரியும், அப்புறம் தூக்கமே தேவைப்படாது உங்களுக்கு. நீங்கள் தியானத்துக்கு போக தூக்கம் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. 1 மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்தா 4 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம். இது அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். சரிங்க. இந்த கோயிலை பற்றி மீண்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலில் எந்தெந்த நாள் விசேஷம் நடக்கும், அந்த பூஜைகள் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது வந்து பௌர்ணமி இங்கே ரொம்ப விசேஷங்க. பௌர்ணமிக்கு 5 மணிக்கு பூஜை, மாலை 5 மணிக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும். சண்டே ஏன்னா எல்லாரும் தியானத்துக்கு வர சொல்லுவாங்க. சண்டே வந்து தியானம் கற்றுக்குவாங்க, தியானம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்க வரவங்க, யோகம் இங்கே நடக்கும். அதுவும் இலவசமாக கற்றுக்கலாம். எல்லாமே இலவசம் தாங்க. இங்கே எதுவும் காசு இல்லைங்க. எங்கள் குரு சொல்லிட்டாரு, இது வந்து நான் அவருடைய வார்த்தைக்கு நமக்கு எனக்கு கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்கக்கிட்ட வாங்கி நான் உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. கடவுளுக்கு அவங்க நல்லா இருந்தால் போதும். இதை தெரிஞ்சுன்னு போயிட்டு அவங்க 4 பேருக்கு இதை சொன்னாங்கன்னா அது போதும் எனக்கு. இதுதான் எங்களுடைய வேலை. நாங்கள் வந்தது அமைச்சது எங்களை கடவுள் அதுக்கு தான். ஒவ்வொருத்தரையும் குருநாதர் மூலிமா எங்களுக்கு குருநாதர் கடவுள் அமைச்சார். கடவுள் தான் எனக்கு குருநாதர். நான் நேரடியாக கடவுளை பார்க்குறேன். குருநாதர் என் கடவுள். அது மாதிரி எல்லாம் மனிதர் தான் கடவுள். கடவுள் யாருன்னா மனுஷன் தான். நான் தான் உண்மை அவர் தான். இப்போது வார்த்தை என்னென்னா ஒரு உதாரணம், எங்களுக்கு எதுக்கு கடவுளை நமக்கு ஒருத்தரை வச்சு கும்பிட்டு முதல்ல காமிக்கிறேன்னா, அந்த கடவுளை பார்க்க வர சொல்ல தான் அவங்களை வந்து குளிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அவங்க சுத்தபத்தமாக போகிறாங்க. ஆமாம். அப்போ அவங்கள கொஞ்சம் அவங்கள சுத்தம் பண்ணின்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே சாமி கும்பிடணும். சாமி கும்பிடணும் ஒரு அமைதி. அது ஒரு அந்த காலத்துலலாம் மகானுக்கு ஒரு மடத்தில், அதான் கோயிலுக்கு வெளியே ஒரு ஒதுக்குப்புறமாக உட்காந்துருப்பாங்க. இவங்க கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வருவாங்க. லாஸ்ட்டாக வர சொல்ல அப்போ தான் நல்ல வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை என்ன கேட்பாங்க அங்கே போயிட்டு மகானுக்கு. ஆமாம். அப்போ தான் அவர் உண்மையை சொல்லி அனுப்புகிறாரு. முதல்ல சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் எங்ககிட்ட வர சொல்லுவோம். உங்களை பற்றி உங்களுக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவோம். அதை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கினீங்கன்னா திருப்பி அப்போ கோயிலாண்ட ஒவ்வொரு கோயிலுக்கும் பெரிய புராணம் இருக்கும். அவங்க அங்கே ஒரு மகானுங்க சமாதி இருக்குது. அவங்க அந்த இடத்துக்கு இருந்து 4 பேருக்கு நல்லதை சொல்லிட்டு போனாங்க. எல்லாருமே வரத்தே அதுக்கு தான், நாங்கள் வந்ததே அதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. இங்கே காசு பணம் அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே உள்ள அமைப்பு, மூலஸ்தான அமைப்பு பார்த்தீங்கன்னா காசுல இருக்க மாதிரி லிங்க அமைப்பு வச்சுருக்கீங்க, நல்லா அம்சமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் இது பூஜை பண்ணுற மாதிரி வரவங்க ஏதாவது பூஜை பண்ணுறோன்னு நான் நினைப்பாங்க. எங்களை பார்த்தோன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருந்துச்சு கடவுள் பார்க்கும்போது. அவங்க அது மாதிரி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பூஜை பண்ணலாங்களா? அது எப்படி? அது இல்லை, அது மாதிரி பூஜை பண்ணலைங்க. பூஜை பண்ணோன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ண அந்த இது வர சொல்ல அன்றைக்கி வந்தீங்கன்னா அன்னைக்கு பால் கொடுத்து ஊற்ற சொல்லுவோம். நம்ம கையில் பண்ணலாங்க. நம்ம கையால் கூட கொடுத்து விடுவோம். நீங்கள் ஒரு சொந்த பால் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு போகலாம். ஓகே. எப்போ வேணாலும் விட மாட்டோம். நாங்கள் பூஜை பண்ணுற டைமுக்கு வந்தால் விடுவோம். ஆமாம், அது பூஜைக்கான நேரத்தில் வந்தீங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்களே கிட்ட நின்று பூஜை பண்ண சொல்ல பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கையால் ஒரு மன திருப்தி ஏற்படும். கண்டிப்பாக அது செய்வோம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. பகவான் எல்லாருக்கும் சொந்தங்க. அது எங்களுக்கு யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் அவர் சொந்தம். அவர் பிள்ளைங்க தான் எல்லாருமே. கண்டிப்பாக. அந்த பிரிவெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. சரிங்களா? நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது? அதாவது இதில் மெயின் ஃபஸ்ட்டு வந்து இது மெயின் தியானம். பௌர்ணமி இங்கே பூஜை, குரு பூஜை மாதிரி ஏதாச்சும் இருக்குங்க? குரு பூஜை நடக்குது. 9/9 எங்கள் குருநாதர் வந்து 9/9 அவருடைய குரு பூஜை இங்கே நடக்குது. 9/9 அவர் சமாதியானது 9/9/2012. 9/9/2012 அதே வருஷம் அதே டேட்ல இங்கே குரு பூஜை. வருடங்கள் மட்டும் மாறி குரு பூஜை நடக்குது. வருடம் 9ஆம் மாதம் நடக்கும். 9ஆம் மாதம் இங்கே வச்சுக்குவோம். ஆமாம். முதல் சமாதியானது 12. ஆமாம். 9ஆம் மாதம் 9ஆம் தேதி 9ஆம் மாதம் இங்கே குரு பூஜை நடக்கும். ஆமாம். வேற ஏதாச்சும் இங்கே சிவனுக்குரிய நாட்களில் பூஜை நடக்கும்? சிவனுக்குரிய நாட்கள் வரும் பௌர்ணமி. எங்களுக்கு இது யோகம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பௌர்ணமி தான் ரொம்ப பிடிக்கும். பௌர்ணமி குரு பூஜை. பௌர்ணமி இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தியானம் பண்ணுவோம்.
ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஃபுல் டே வாரம் இங்கே வந்து தியானம் பண்ணுவோம். எல்லோரும் வருவாங்க, யோகா பண்ணுறது காலையில் வருவாங்க, அப்புறம் தியானம் பண்ணுவோம். மத்தியானம் இங்கே எல்லாருக்கும் அன்னதானம் உண்டு. எத்தனை பேர் வந்தாலும் இங்கே அன்னதானம் உண்டு. எதுவும் இலவசம் தான், எதுவும் அவங்க யாரும் வந்து தொந்தரவு. அவங்க விருப்பப்பட்டால் ஏதோ எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அதுவும் சொல்லிடுவேன். முதல்ல உங்களுக்கு வந்து எழுதியே வச்சுருப்பேன், இங்கே யாரும் தொந்தரவெல்லாம் இல்லை. உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் ஒரு கற்பூரம் வாங்கி கொடுத்தா ஓகே, ஒரு வத்தி 10 ரூபா வந்து ஓகே. ஆனால் யாருக்கும் எங்களுக்கு செலவு எங்கே இது ஓணும் அது ஒன்றும் யாரும் எனக்கு கேட்க மாட்டாங்க இந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு கட்டளை நல்ல இயற்கையான சூழல் அமைச்சிருக்கீங்க. இது பார்க்கும்போது ரம்மியமாக இருக்குது. ஒரு நந்தவனத்துக்குள்ள வர மாதிரி அமைச்சிருக்கீங்க. அதுதான் கடவுளுக்கு பேர். அன்றைக்கே கைலாஸ் தபோவனம்னு வச்சோம். அது தபோவனமாக ஆயிடுச்சு. அது கைலாச தபோவனம். ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு வாட்டி கைலாயெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு இது இந்த ஆசை வந்து குருநாதருக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒரு செய்யணும்னு அவருடைய எண்ணம் தான் இன்னைக்கு பிரதிபலிக்குது. இந்த வேலைலாம் செஞ்சுருக்குது. ஆமாம். இதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய எண்ணங்களை நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம். அப்படின்னு நம்ம உள்ள மடத்தில் இருக்க ஒரு மூலவர்கள் ஆர்த்தி அமைச்சு பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். வேலூரோட ஊட்டியான செங்கநத்த மலையில் இருக்க கைலாஸ் தபோவனத்தில் பார்த்திங்கன்னா ஜெயராம் குருஜி கிட்டே இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே பேட்டி எடுத்துருந்தோம். இது மாதிரி நீங்களும் தியானம் பண்ணி உங்கள் மனநிலையை ஒருத்துப்பட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐயா வந்து தொடர்பு கொண்டு இங்கே தியான மடத்தில் வந்து தியானம் பண்ணி அந்த வாழ்க்கையில் முன்னேறுங்க. இது மாதிரி ஒரு நல்ல வீட்டில் மீட் பண்ணலாம். நன்றி.